தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங் பர்சனல் லெவல்ல யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன் சோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ்? எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது. ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year டிராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 year நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா 2 பேரோட கம்பேரிசன் சொல்றதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவியில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர, ஆனா விஜய் சார் க்ளோஸா அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா தெரியும். சோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே. அது as a fan எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்க பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்துல கதையில தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்துல இருக்கும். சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லிதான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பும் அவங்களே சொன்ன அப்புறம் இல்லன்னா எப்படி? ஓகே, இதுல தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், நான் பார்க்கல சார். விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டர். அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கொடுமை சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா? as a fan நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள் எல்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இல்ல நான் பாப்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு தவிர, மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு. நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவரு ஃபாலோ பண்றாரு. நானும் as a fan எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்க வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்ல சீரியஸா சொல்றேன், as a fan எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கு இல்லையா? we want இன்னும் நிறைய ஒரு படத்துல அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது தான் என்னுடைய வந்து. எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இது நடத்துவீங்களா? அதுதான் வந்து பெரிய கொஸ்டினா போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லல. as a விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்ல அது நடத்துற பிளான் உங்களுக்கு இருக்கா? அர்ச்சனா மேடம் டைம் கேட்டா சொல்லணும். இல்ல அது விஜய் சார் தான் சொல்லணும், அவங்க டிசிஷன் தான். சோ இதா இருந்தனாலும் இன்னொரு ஃபியூ டேஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இருக்கு இல்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சொல்லணும். அபிஷியலா நாங்க சொல்லிடுவோம்.